வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடிகரும் இயக்குனருமான கே. பாக்யராஜ் காலமானார். சென்னையில் மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. கே. பாக்யராஜ் இயக்குனர் காலமான நிலையில் தென்னிந்திய திரையுலகினர் திரண்டு வந்து அஞ்சலி. இயக்குநர்கள் பார்த்திபன், பாண்டியராஜ், மணிரத்னம், பி. வாசு, லோகேஷ் கனகராஜ், நடிகர்கள் ராதாரவி, பிரபு உள்ளிட்ட ஏராளமானோர் பாக்யராஜை கண்டு உருக்கம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வாயிலாக கலையுலக வாரிசு என அறிவிக்கப்பட்டவர் கே. பாக்யராஜ். முந்தானை முடிச்சு படத்தின் வெள்ளி விழாவின் போது பாக்யராஜ் குறித்து எம்ஜிஆர் பேசிய பழைய வீடியோ இணையத்தில் வைரல். நடிகரும் இயக்குனருமான கே. பாக்யராஜின் கண்கள் தானம். மாரடைப்பால் மரணமடைந்த நிலையில் கண்களை தானமாக பெற்றுச் சென்ற மருத்துவ குழுவினர். நடிகை குஷ்புவின் மகள் திருமண விழாவில் நேற்று கலந்து கொண்ட கே. பாக்யராஜ். திருமண நிகழ்ச்சி முடித்துவிட்டு வீடு திரும்பியவர் உறக்கத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் கடைசி வீடியோ இணையத்தில் வைரல். திமுக கூட்டணியிலிருந்து விலகியது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். சென்னையில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேகாவுக்கு ஆதரவு. உள்ளாட்சி தேர்தலிலும் தவேகாவுடனான தோழமை தொடரும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். தவேகா தலைவர் விஜயிடம் 50 கோடி ரூபாய் வாங்கிவிட்டதாக தன் மீது அபாண்டமாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டதாக வைகோ புகார். அண்ணா சாலையில் பிரம்மாண்டமான கட்டிடங்களை வாங்கிவிட்டதாகவும் பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் பேட்டி. மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தால் அவர்களை வெற்றி பெறச் செய்வது என தனது பொறுப்பு என்றார் தவேகா தலைவர் விஜய். தேர்தலில் தானே பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் என உத்தரவாதம் அளித்ததாகவும் வைகோ திட்டவட்டம். மதிமுக எம்எல்ஏக்களில் ஒருவர் திமுகவில் இணைந்து விட்டதாகவும் மற்றொரு எம்எல்ஏ ராஜினாமா செய்யாமல் மதிமுகவிலேயே நீடிக்க விரும்புவதாகவும் வைகோ பேட்டி. மதிமுக எம்எல்ஏ திமுகவில் இணைந்தது குதிரை பேரமா அல்லது ஒட்டக பேரமா என்றும் சரமாரி கேள்வி. தவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் செயல் வரவேற்கத்தக்கது. நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவோம், சமூக நீதியை நிலைநிறுத்துவோம், முன்னேற்றத்தை முன்னெடுப்போம் என்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் முகிதீன் அறிக்கை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக விருதுநகர் மக்களவை தொகுதி உறுப்பினர் மாணிக்கம் எம்பி தாகூர் நியமனம். காங்கிரஸ் கட்சிக்கு செல்வ பெருந்தகை அளித்த பங்களிப்பு பாராட்டுக்குரியது என கே.சி. வேணுகோபால் அறிக்கை. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் செல்வ பெருந்தகை. தனது ராஜினாமா கடிதத்தை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டதாக செல்வ பெருந்தகை அறிக்கை மூலம் விளக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள மாணிக்கம் தாகூருக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. மக்களுக்கான தங்கள் பணி மென்மேலும் சிறக்கட்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போல் சனிக்கிழமையானால் ஆள் பிடிக்கும் வைபவத்திற்கு எப்போதும் எண்டுகாடு போடுவார் முதலமைச்சர் விஜய்.
டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி என அரசு பதவிகளை தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு முதலமைச்சர் வாரி வழங்கி வருவதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள செசல்ஸ் தீவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. விமான நிலையத்தில் கைகளில் தேசிய கொடியுடன் மோடிக்கு உற்சாக வரவேற்பளித்த இந்திய வம்சாவளியினர். செசல்ஸ் நாட்டின் விக்டோரியா நகரில் உள்ள தேசிய தாவரவியல் பூங்காவை பார்வையிட்ட பிரதமர் மோடி செசல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மனி உடன் இணைந்து மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்யும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 29ஆம் தேதி முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. திருச்சி சஞ்சீவி நகர் பகுதியில் சுரங்க பாலம் மற்றும் உயர்மட்ட பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் திடீர் சாலை மறியல். போராட்டம் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். திமுக ஆட்சியில் மணல் குவாரிகளில் அரங்கேறிய முறைகேடுகளால் 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு அரசுக்கு வருவாய் இழப்பு. தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பேருந்து நிறுத்தம் மற்றும் சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பேனர்கள். உயிர் பயத்தை ஏற்படுத்தும் பிரம்மாண்ட பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள், வியாபாரிகள் வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே சட்டவிரோதமாக இயங்கி வந்த 22 சாயப்பட்டறைகளுக்கு தடை. கழிவுநீரை சுத்திகரிக்காமல் ஓடைகளில் விடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ராஜு எச்சரிக்கை. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல், டீசல் விலையை குறைக்காதது ஏன்? மத்திய அரசுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இந்தியாவுக்கு வருகை தருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பிரதமர் மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான நட்பு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பெருமிதம். அடுத்தடுத்து 3 நிலநடுக்கங்களால் நிலைகுலைந்து போன வெனிசுலாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 920 அதிகரிப்பு. கட்டடங்கள் தரைமட்டமானதில் 51,000 பேர் மாயம், பல்லாயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவிப்பு. தமிழகத்தில் உள்ள பல்வேறு சிவன் கோயில்களில் விமரிசையாக நடைபெற்ற ஆனி மாத சனி பிரதோஷ விழா. நந்தியம் பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம்.